நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் பில். ஓகேவா? இப்போ இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் சொன்னேன், வேணும்னா எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவான், யார் பில்ஸ் வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான், போயிட்டு பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணி காசு வாங்கிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக. அப்போ நார்மலாக இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் உனக்கு காசு தேவைன்னு நினைக்கிற. அப்போ நீ உன் ஃப்ரெண்டு மேலே லைபிலிட்டி ஒரு பில்லை எழுதி உன் ஃப்ரெண்டை அதை அக்செப்ட் பண்ண சொல்லி அதை பேங்க்கில் எடுத்துன்னு போய் டிஸ்கவுண்ட் பண்ணி காசு வாங்கலாமா, வாங்க முடியாதா? வாங்க முடியும். கரெக்டாக இல்லையா? அதுக்கு பேர் தான் அது அக்காமடேஷன் பில். இதுக்கு முன்னாடி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? டெட்டார்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா பில்ஸ் ரிசீவபிள் வரும். கரெக்டாக இல்லையா? பட் இங்கே வந்து டெட்டாரே கிடையாது. உன் ஃப்ரெண்டு உனக்கு காசு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. உனக்காக என்ன பண்ணியிருக்கான், ஒரு பில்லை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்கான். கிளியராக? ஸோ அப்போ எந்த ஜேர்னல் என்ட்ரிலேருந்து வரும்? பில்ஸ் ரிசீவபிள் என்ட்ரிலேருந்து வரும். ஓகேவா? ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு. டியூ டேட் அன்றைக்கி யார் வந்து காசு கொடுக்கணும்? நீ கொடுக்கணுமா, ஃப்ரெண்டு கொடுக்கணுமா? யார் காசை யூஸ் பண்ணானோ அவன் என்ன பண்ணணும், டியூ டேட் அன்றைக்கி காசை அக்செப்ட் பண்ணவங்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? அது வந்து ரெண்டு பேருக்கும் நான் சொல்லலை, யாராவது ஒருத்தர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்காமடேஷன் பில் இருக்குன்னா 3 டைப்ஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி இன்னொருத்தனுடைய பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணுறது, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ட்ராயர்ஸ் பெனிஃபிட். செகண்டு exclusively for drawee's benefit. Third, for mutual benefit. இப்போ வேறு சிச்சுவேஷன் இருக்கா? அவ்வளோதான். ஒன்று யாருடைய பெனிஃபிட்காக, ட்ராயருடைய பெனிஃபிட்காக பில் எழுதியிருப்பான். அப்போ பில்லை யார் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவா? பில்லை யாரால் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும்? ட்ராயரால் பண்ண முடியுமா, ட்ராயியால் பண்ண முடியுமா? ட்ராயரால் மட்டும்தான் பில்லை டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ட்ராயி பெனிஃபிட். ட்ராயி பெனிஃபிட்னா யார்? உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பில்லை எழுதி கொடுத்துருக்கேன், அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணி கொடுத்துருக்க, வந்த காசை நான் என்ன பண்ணியிருப்பேன், உனக்கு திருப்பி கொடுத்துருப்பேன். நீ என்ன பண்ணணும், டியூ டேட் அன்றைக்கி அந்த காசு அப்படியே டேரெக்டாக பேங்க்குக்கு பே பண்ணிடணும். கரெக்டாக இல்லையா? தேர்ட் என்னது? ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். ரெண்டு பேரும் பாதி பாதி என்ன பண்ணுறாங்க, வர காசை பிரிச்சுக்கிறாங்க. அப்போ வர காசை பிரிச்சுக்கும் போது டிஸ்கவுண்ட் சார்ஜஸும் பிரிச்சுக்கணுமா கூடாதா? பிரிச்சுக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இதுதான் இங்கே உனக்கு கேல்குலேஷன் சேலஞ்சிங்காக இருக்கும், எவ்வளோ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் போடுறதுன்ற அமௌண்ட்டு. புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஓகேவா? ஸோ இதுதான் அது அக்காமடேஷன் பில். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ட்ராயர்ஸ் பெனிஃபிட்டில் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டு யார் ஃப்ரெண்டு நேமோ அவன் நேம் வரும். டெட்டார் என்ட்ரி இருக்காது, டேரெக்டாக இந்த என்ட்ரி தான் உனக்கு க்ரியேட் ஆகும். புரியுதா? அதுக்கப்புறம் அந்த பில்ஸ் ரிசீவபிளை பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது பேங்க் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் டு பில்ஸ் ரிசீவபிள்னு வரும். இப்போ ட்ராயர் பெனிஃபிட்னா நீ தான் அந்த காசு என்ன பண்ணுற, யூஸ் பண்ணுற. இப்போ டியூ டேட் அன்றைக்கி பேங்க் யார்கிட்ட போய் காசு கேட்பான்? அக்செப்ட் பண்ணவங்கிட்ட போய் கேட்பான். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த காசை நீ அக்செப்ட் பண்ணவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? டியூ டேட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். அப்போ அதுக்கு நான் ஜேர்னல் என்ட்ரி போடுவேன், ஃப்ரெண்டு நேம் டு கேஷ், கேஷ் ஆர் பேங்க், டியூ டேட்டுக்கு முன்னாடி போடுவேன். அவன் டியூ டேட் அன்றைக்கி என்ன பண்ணிடுவான், பேங்க்குக்கு செட்டில் பண்ணிடுவான். கரெக்டாக? அவன் புக்ஸில் நான் ஜேர்னல் என்ட்ரி வரும், உன் நேம் டு பில்ஸ் பேயபிள். டிஸ்கவுண்ட் பண்ணுற அன்றைக்கி எந்த ஜேர்னல் என்ட்ரியும் வராது. இந்த டேட் அன்றைக்கி கேஷ் ஆர் பேங்க் டு உன் நேம். அண்ட் பேங்க்கில் செட்டில் பண்ணும்போது பில்ஸ் பேயபிள் டு கேஷ். புரியுதாமா? இது எது? ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் ட்ராயர். ஓகேவா? எழுதிக்கோ. ப்ராக்கெட் போட்டு என்ன டிரான்சாக்ஷன் எழுது. நான் உனக்கு டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட் இது என்னது? ஆன் அக்செப்டன்ஸ் ஆஃப் பில். இது என்னது? ஆன் டிஸ்கவுண்டிங். இது என்னது? ஆன் repaying the amount to drawee to honor the bill. Next, on honoring the bill. 4 situation.
நேம் போட்டுக்கோ, எக்ஸுக்கு பதில், அப்படி இல்லைனா என்னன்னு போட்டுக்கோ, drawee போட்டுக்கோ. drawee. இது பில் அக்செப்ட் பண்ணும்போது, இது டிஸ்கவுண்ட் பண்ணும்போது, இது ரீபே பண்ணும்போது, இது ஹானர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு drawee புக்கில் நீயே எழுதி பார்ப்போம், யோசிச்சு என்னென்ன நடக்கும்னு. என்னென்ன நடந்திருக்கும் drawee புக்கு. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் drawee, செகண்ட் சிச்சுவேஷன். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் drawee, for the benefit of drawee. drawee பெனிஃபிட்டுக்குன்னா என்ன பண்ணுவான், பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி வர காசு யார்கிட்ட கொடுத்துருவான், drawee கிட்ட கொடுத்துருவான். யாரால டிஸ்கவுண்ட் பண்ண முடியும், drawee மட்டும் தான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். இப்போ நான் பில்லை எழுதுறேன், நீ அக்செப்ட் பண்ணுற, யாருடைய பெனிஃபிட்காக, என்னுடைய பெனிஃபிட்காக அக்செப்ட் பண்ணிடுற. அப்போ நான் டிஸ்கவுண்ட் பண்ணி வர காசை நானே தான் என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் டியூ டேட் அன்றைக்கி என்ன பண்ணுவேன், அந்த காசை உனக்கு பே பண்ணிடுவேன். ஏன்னா நீ பேங்க்கு பே பண்ணணும்ல, நீ தானே பேங்க் கிட்ட தானே வந்து கேட்பான். ஸோ நீ பே பண்ணணும்ல, அதனால என்ன பண்ணிடுவேன், டியூ டேட் அன்றைக்கி அதை உனக்கு பே பண்ணிடுவேன். நீ என்ன பண்ணுவேன், பேங்க்குக்கு பே பண்ணிடுவேன். இது என்னது, பெனிஃபிட் ஆஃப் ட்ராயர். இப்போ பெனிஃபிட் ஆஃப் ட்ராயர் என்ன, யாருக்காக பில்லை எழுதியிருக்கேன், உனக்காக பில் எழுதியிருக்கேன். நீ அதை என்ன பண்ணியிருக்க, அக்செப்ட் பண்ணியிருக்க. யாரால டிஸ்கவுண்ட் பண்ண முடியும், என்னால் தான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த காசை என்ன பண்ணியிருப்பேன், உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். இப்போ நீ அதை என்ன பண்ணுற, யூஸ் பண்ணிவிட்டு அந்த காசை என்ன பண்ணிடுவேன், நீ பேங்க்குக்கு பே பண்ணிடுவேன். புரியுதா? அப்போ தான் ஜேர்னல் என்ட்ரி வரும். எல்லாமே சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து 2 பேர் சொல்லி ஜேர்னல் என்ட்ரி எழுது. ஒரு என்ட்ரி விட்டுட்டு போலப்பா. காட்டுறேன். கரெக்டு. ஆனால் ட்ராயிங்கால டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா, ட்ராயிங்கால டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா, யாருக்கு தெரியுது? ட்ராயிங்கால டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். யார் பில் யூஸ் பண்ணால் அவனால தான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். ட்ராயிங்கால தான் என்ன பண்ண முடியும், டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். ஆனால்
ராயோட பெனிஃபிட்டாக பில் எழுதிக்கலாம். உன்னுடைய பெனிஃபிட்டாக நான் ஒரு பில்லை எழுதி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அந்த பில்லை நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொடுத்துருக்க. அந்த பில்லை நான் பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். அப்போ வர காசு யார்கிட்ட கொடுப்பேன்? உங்ககிட்ட தான் கொடுப்பேன். ஏன்னா உங்கள் பெனிஃபிட் தான் இந்த பில்லை நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். கிளியர் ஆக சொல்கிறேன். ஓகேவா? ராயர் புக்ஸ் ராய் புக்ஸ் ரெண்டுமே எழுதுங்க. சேம் டிரான்சாக்ஷன், வெறும் டேட் மட்டும்தான் மாறும். இதை காசை நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீபே பண்ணுவேன். புரியுதா? காசை இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுற, இவனுக்கு ரீபே பண்ணுற. ஏன்னா உன் பெனிஃபிட்காக அந்த பில் என்ன பண்ணியிருக்க, ட்ரா பண்ணியிருக்க. பட் ட்ராயோடைய பெனிஃபிட்டுக்காக ட்ரா பண்ணியிருக்கும் போது காசை என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த அன்றைக்கே காசை என்ன பண்ணியிருக்கணும், நீ ட்ராய்கிட்ட கொடுத்துருக்கணும். வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது, டேட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இதில் என்ன பண்ணுவ, டிஸ்கவுண்ட் பண்ணி வந்திருக்குமா, நீ எத்தனை நாள் யூஸ் பண்ணுறே, யூஸ் பண்ணிவிட்டு டியூ டேட் அன்றைக்கி தான் இதை பேமெண்ட் பண்ணியிருப்பேன் இவனுக்கு. ஈவன் டியூ டேட் அன்றைக்கி இதை வந்து பேங்க்குக்கு என்ன பண்ணியிருப்பான், பேமெண்ட் பண்ணியிருப்பான். பட் ட்ராயோடைய பெனிஃபிட்னா யார் பெனிஃபிட்காக, அவன் பெனிஃபிட்காக காசை நீ என்ன பண்ணியிருக்க, பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்க. அது எப்படி நீ வச்சுக்க முடியும்? நீ என்ன பண்ணிடணும், காசு பேங்க்லேருந்து வந்த அன்றைக்கே என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ஒன்லி டேட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஜேர்னல் என்ட்ரி சேம், டேட் மட்டும்தான் உனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். என்னப்பா கிளியரா? புரியுதா? ட்ராயர் ட்ராய்க்கு சென்ட் பண்ணுவான், பேங்க்குக்கு வந்து ட்ராய் தான் கொடுப்பான். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். பில்ஸ் பேபிள் டு கேஷ் ஆனர் பண்ணுறது. டிஸானர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பேங்க் நம்மகிட்ட வருவான். இன்னும் நம்ம டிஸானர் பார்க்கல, ஆனர் தான் பார்க்குறோம். டிஸானர் ஆச்சுன்னா அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் லாஸ்ட் டிரான்சாக்ஷன். டிஸானர் ஆச்சுன்னா திருப்பி யார்கிட்ட வருவான், அவன் ட்ராயர்கிட்ட தான் கேட்பான். ட்ராய்கிட்ட கேட்க முடியுமா, கேட்க முடியும். ஏன்னா ட்ராய்க்காக தான் இது என்ன பண்ணியிருக்கான், அக்செப்ட் பண்ணியிருக்கான். பட் ட்ராயருக்காக அக்செப்ட் பண்ணியிருக்கும் போது ட்ராயரால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. புரியுதா? ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ட்ராய் அக்செப்ட் பண்ணியிருக்கானா, அப்போ ட்ராயர் வந்து இது என்ன பண்ணணும், ட்ராயர் தான் பேங்க்குக்கு பே பண்ணணும். ட்ராய்கிட்ட என்ன பண்ண முடியாது, போயிட்டு கேட்க முடியாது. அந்த என்ட்ரி வராது. டிஸானரில் போய்ட்டு நம்ம போயிட்டு ட்ராய் சட்டையை பிடிப்பேன்ல, அப்படி பிடிக்க முடியாது. கிளியராக நான் சொல்கிறேன்னு, அது சேஞ்சஸ் நடக்கும் இங்கே. இப்போ நம்ம ஹானர் சிச்சுவேஷன் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேவா? டிஸானர் சிச்சுவேஷன் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். என்ன சுப்ரஜா, கஷ்டமாக இருக்கா? புரியுதா? என்ன கன்ஃபியூஷன்மா சொல்லு. ஃபஸ்ட்டு டே வராதுமா. இப்போ நீ வேறு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, யோசி பொறுமையாக என்ன நடந்திருக்கு. நான் ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை வச்சு இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஜேர்னல், என்ன நடந்திருக்கு, காசு உள்ளே வந்திருக்கா, காசு வெளியே போயிருக்கா அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் ஆன்சர் வரும். புரியுதானா சொன்னேன்? இவனுக்காக அவன் பில் அக்செப்ட் பண்ணுறான். அப்போ பில் அக்செப்ட் பண்ணால் யார் புக்கில் என்ட்ரி பண்ணோம், ட்ராயர் புக்ஸில் ஒரு என்ட்ரி, ட்ராயர் புக்ஸில் ஒரு என்ட்ரி. அன்றைக்கி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் பண்ணும்போது யார் புக்கில் என்ட்ரி, ட்ராயர் புக்கில் என்ட்ரி, ட்ராயர் புக்கில் நோ என்ட்ரி. அதுக்கப்புறமா நான் சொன்ன புதுசாக ஒரு சுச்சுவேஷன், பெனிஃபிட் யாருன்னு பார்க்கணும். பெனிஃபிட் எனக்காக இருந்துச்சுன்னா 30 days யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை நாள் டியூ டேட்டோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த காசை என்ன பண்ணியிருப்பேன், திருப்பி அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா அவன் என்ன பண்ணணும், பேங்க்குக்கு ரீபே பண்ணணும்.
அப்போ இங்கேருந்து அவன் கொடுக்குறேன்னா அது ஒரு டிரான்சாக்ஷனா? அப்போ கொடுக்கும்போது காசு வெளியே போகுமா? யாருக்கு கொடுத்துருக்கணும் அவனை டெபிட் பண்ணுவானா? அவன் என்ன பண்ணுவான்? காசு உள்ளே வருமா? கேஷை டெபிட் பண்ணுவானா? யார்கிட்ட வந்திருக்கோ அவனை கிரெடிட் பண்ணுவானா? அப்புறமா அவன் என்ன பண்ணுவான்? காசை ஃபைனலாக பேங்க்குக்கு பே பண்ணுவானா? பில்ஸ் பேபிள் டு கேஷ் வருமா? முடிஞ்சிச்சு. கிளியராக? இந்த ஸ்டோரியை அப்படியே நீ என்ன பண்ணணும், நம்ம என்ன டிரான்சாக்ஷனாக, என்னென்ன டே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற டிரான்சாக்ஷனாக நீ வந்து பார்க்கணும். கிளியரா? அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபார் த மியூச்சுவல் பெனிஃபிட் ஆஃப் ட்ராய் எழுதிங்களா? சேம் என்ட்ரி தான், டேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், ரெண்டு பேருடைய பெனிஃபிட்காகவும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பில்லை ட்ரா பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, உனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பில்லை ட்ரா பண்ணி வர காசை பாதி பாதி பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? அண்ட் டியூ டேட் அன்றைக்கி யார் யாருக்கு கொடுக்கணும்? ரெண்டு பேருமே கொடுக்கணுமா? ட்ராயர் மட்டும் ட்ராய்க்கு கொடுக்கணுமா? ட்ராயருக்கு கொடுக்கணுமா? ட்ராயர் வந்து ட்ராய்க்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? அவன் எவ்வளோ பிரித்து எடுத்துக்கிட்டானோ அந்த போர்ஷன் மட்டும் ட்ராய்க்கு என்ன பண்ணணும்? ரீபே பண்ணணும். ட்ராய் என்ன பண்ணுவான்? என்டையர் போர்ஷனையுமே பேங்க்குக்கு என்ன பண்ணணும்? ட்ராய் திருப்பி பே பண்ணணும். புரியுதாம்மா? 1,00,000 பில் ட்ரா பண்ணுறேன், வர காசை ரெண்டு பேரும் 50,000 எடுத்துக்கிறோம். டியூ டேட் அன்றைக்கி நான் என்ன பண்ணணும்? 50,000 மட்டும் ட்ராய்க்கு கொடுத்தா போதும். ஏன்னா ட்ராய் தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? அவனுடைய லைபிலிட்டி பேங்க்கில் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 50,000 ட்ராய்கிட்ட கொடுத்துருவேன். ட்ராய் பேங்க்குக்கு எவ்வளோ பே பண்ணுவான்? 1 lakh பே பண்ணுவான். ஸோ டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். புரியுதா? எழுது ஜேர்னல் என்ட்ரி. நேற்று நீ தரவாக இருந்ததுன்னா நீ எழுதிருக்கலாம். வீட்டுக்கு போய் நல்லா எது எதுக்கு என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறத தரவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக எழுதிருக்கலாம். ட்ரானுக்கு என்ன என்ட்ரி சொன்னேன், அக்செப்டுக்கு என்ன என்ட்ரி சொன்னேன், டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன என்ட்ரி சொன்னேன், பேங்க்கில் ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி சொன்னேன். அதே தான், ரெண்டு என்ட்ரி கிடையாது. இன்பிட்வீன் மட்டும் ஒரு என்ட்ரி வருது. கரெக்டாக? அது இவன் கையில் கேஷ் அவனுக்கு போகுது இன்பிட்வீனில், அது மட்டும்தான் என்ட்ரி. கரெக்டாக? இங்கே ரெண்டு டிரான்சாக்ஷன் போடணுமா இன்பிட்வீனில்? டிஸ்கவுண்ட் பண்ணுற அன்றைக்கி பாதி காசு என்ன பண்ணியிருப்பான்? கொடுத்துருப்பான். அண்ட் பேலன்ஸ் காசு என்றைக்கு ரீபே பண்ணுவான்? டியூ டேட் அன்றைக்கி ரீபே பண்ணுவான். ஏன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுற அன்றைக்கி காசு யார்கிட்ட வந்துருக்கும்? ட்ராயர் கிட்ட வந்துருக்கும். 1,00,000 யார்கிட்ட வந்துடும்? ட்ராயர் கிட்ட வந்துடும். இப்போ பாதி பாதி முடிச்சுக்கிறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த அன்றைக்கி ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட்ல. அப்போ வந்த அன்றைக்கே பாதி காசு என்ன பண்ணிருக்கணும்? ட்ராயர் கிட்ட கொடுத்துருக்கணும். இந்த பக்கம் பங்கு 50,000, என் பங்கு 50,000 அப்படின்னு என்ன பண்ணிருப்பான்? வச்சுட்டு இருப்பான். ஓகேவா? அண்ட் டியூ டேட் அன்றைக்கி என்ன பண்ணுவான்? இவனுடைய பேலன்ஸ் என்ன? 50,000 யூஸ் பண்ணாங்க, அதை என்ன பண்ணணும்? ட்ராயர் கிட்ட கொடுத்துருக்கணும். ட்ராயர் என்ன பண்ணுவாங்க? பேங்க்கில் செட்டில் பண்ணிடுவோம். புரியுதா? ஓகேவா? டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் பேங்க் 1,00,000 பிடிப்பானா 50,000 பிடிப்பானா? 1,00,000 பிடிப்பான். அந்த அப்போ நீ பாதி பாதி யூஸ் பண்ணிக்கும் போது ரெண்டு பேரும் அந்த டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் பேர் பண்ணிக்கணுமா? இல்லை நீ மட்டும் பேர் பண்ணிக்க, இல்லை அவன் மட்டும் பேர் பண்ணிப்பானா? ரெண்டு பேரும் பேர் பண்ணிக்கணும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி வரும்? புரியுதா? பொறுமையாக யோசி. சந்தோஷ் முடிச்ச உடனே ஏன் போட்டிருக்கோம், அசட்டா லயபிலிட்டியா, எக்ஸ்பென்சஸாக இன்கமா, வருதா போதா அப்படின்லாம் உட்காந்து யோசி. அப்போ தான் வரும் ஆன்சரு. ஓகேவா? கிளியரா? சொல்லவாம்மா நானே ஆன்சரு. ஃபஸ்ட்டு பில் ட்ரா பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? பில்ஸ் ரிசீவபிள் டு ட்ராயி. இங்கே ட்ராயர் டு பில்ஸ் பேயபிள். பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்?
பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருப்பான், பாதி காசை இவனுக்கு கொடுத்துருப்பான். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம ஒரு 1000 rupees பில்லுன்னு வச்சுப்போம். கிளியரா? அப்போ பேங்க்கில் 1000 பண்ணும்போது ஒரு 50 rupees டிஸ்கவுண்ட் சார்ஜஸ்ன்னு வச்சுக்கோ. அப்போ இங்கே என்ன இருக்கும் எனக்கு 100ன்னே வச்சுக்கோ, சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்கு உனக்கு புரியுறதுக்காக. ஓகேவா? இப்போ இந்த பாதி காசு என்ன பண்ணணும், இவனுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், யாருக்கு கொடுக்குற, ட்ராயி டெபிட் எவ்வளோ, அவனுடைய ஷேரு 50%. 2 அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் பேர் பண்ணணும், இதில் பாதி 50. கரெக்டாக? மறுபடியும் 2 பேங்க், நீ எவ்வளோ அவனுக்கு கொடுப்ப, 450. ஏன், நீ 900 ரிசீவ் பண்ண, அதில் பாதி 450 கொடுக்குற. கிளியரா? அண்ட் டோட்டல் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எவ்வளோ, 100. அதில் பாதி அவன் பேர் பண்ணணும். அதனால் உன்னுடைய நெட் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் என்ன, இங்கே 50 தான். இங்கே டெபிட் கிரெடிட்டாக இருக்கிறதுனால உனக்கு நெட் ஆனது 50 மட்டும் தானே இருக்கும், டெபிட்டாக இருக்கும். இப்போ அந்த 50 இவனுக்கு எக்ஸ்பென்சஸாக இல்லையா, எக்ஸ்பென்சஸ். அவனா ஜேர்னல் என்ட்ரி போடுவான், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் 450 டெபிட் பண்ணுவான், டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் 50 டெபிட் பண்ணுவான், டு ட்ராயர் 500 டெபிட் கிரெடிட் பண்ணுவான். என்னம்மா, கிளியரா? ஓகேவா நவீன்? ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட்டு இது வந்து எப்போ, டிஸ்கவுண்ட் பண்ணுற அன்றைக்கி. இப்போ டியூ டேட் அன்றைக்கி என்ன பண்ணுவான், இவன் பேலன்ஸை அவனுடைய 500 கொடுத்துருவான். இவன் கேஷ் ஆர் பேங்க் டு ட்ராயர் 500. இப்போ ஹானர் பண்ணுற அன்றைக்கி என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவான், பில்ஸ் பேயபிள் டு கேஷ் 500. சாரி, இது மட்டும் 1000 வரும். கிளியரா? இதுவே 60-40 பிரிச்சுக்கிறாங்கன்னா, ட்ராயர் 60 ட்ராயி 40, அந்த ரேஷியோவில் இது பிரிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பான், 400 மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பான். அடுத்து இங்கே 600 கொடுப்பான். 400க்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, 40 மட்டும்தான் அவன் பேர் பண்ணணும். புரியுதா? கிளியரா? எக்ஸாமில் ஹானர் கேட்க மாட்டாங்க, என்ன கேட்பாங்க, டிஸ்ஆனர் தான் கேட்பாங்க. எது கஷ்டமோ அதான் கேட்பாங்க. நீ அதை தான் படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் கேட்டால் நீ நார்மலாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ டிஸ்ஆனர் பண்ணிட்டா என்ன பண்ணும், பேங்க்கு திருப்பி உங்ககிட்ட வந்து கேட்கும். நீ அந்த காசை என்ன பண்ணணும், ரீபே பண்ணணும். ட்ராயர் கரெக்டாக இல்லையா? ட்ராயருடைய பெனிஃபிட்டாக இருந்தால் ட்ராயி கிட்ட என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. பட் ட்ராயியோடைய பெனிஃபிட்டாக இருந்தால் ட்ராயி கிட்ட என்ன பண்ணலாம், கேட்கலாம். மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருந்தாலும் ட்ராயி கிட்ட அவன் போர்ஷன் மட்டும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். புரியுதா? ஓகேவா? அண்டு இந்த மாதிரி டிஸ்ஆனர் ஆகிற சுச்சுவேஷனில் ரினிவலும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரினிவல் ஆஃப் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஆர் ஃபஸ்ட்டு ட்ராயர் அக்செப்ட் பண்ணியிருக்கானா, செகண்ட் என்ன பண்ண சொல்லுவாங்க, ட்ராயியை அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யார், ஒரே ஒருத்தன் தான் பில் என்ன பண்ணுறான், அக்செப்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் என்ன சுச்சுவேஷன்னா, மியூச்சுவல் பெனிஃபிட்லேயே செகண்ட் சுச்சுவேஷன், நான் உனக்காக பில் அக்செப்ட் பண்ணுறேன், நீ எனக்காக பில் அக்செப்ட் பண்ணு.
சேம் அமௌண்ட் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அமௌண்ட் டிஃபர் ஆகுதுன்னா யாருக்கு எவ்வளோ ஆப்ளிகேஷன், யார் எவ்வளோ பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, கான்செப்டுவலாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, காமன் சென்ஸோட யோசிக்கலாம், உன்னால் அதை ஆன்சரே பண்ண முடியாது. புரியுதானா சொல்கிறேன்னு? யார் எவ்வளோ காசு வச்சுருக்கான், யாருக்கு எவ்வளோ லயபிலிட்டி, யார் எவ்வளோ காசு யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், பார்க்கணும். இந்த மியூச்சுவல் பெனிஃபிட்லையுமே 2 பேரும் வர காசை ஷேர் கூட பண்ணிக்கலாம். 2 பேரும் பில் அக்செப்ட் பண்ணி 2 பேரும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பான். 2 பேரும் வர காசை ஷேர் கூட பண்ணியிருக்கலாம். ஆர் ஷேர் பண்ணாமல் தனித்தனியாக கூட என்ன பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணியிருக்கலாம். புரியுதா? ஸோ எதுக்கு என்னென்ன என்ட்ரின்னு தெளிவாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 என்ட்ரி நீ உனக்கு தெளிவாக தெரிஞ்சால் எப்படியேற்பட்ட கொஷினாக இருந்தாலும் உன்னால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அது ஒழுங்காக தெரியலனா உன்னால் கையே வைக்க முடியாது. சம்மு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதானா சொல்கிறேன்னு? எப்படி வேணால் உனக்கு கொஷின் கேட்கலாம். இப்படி தான் கேட்கணுன்ற ஒரு ரூல்ஸ்லாம் கிடையாது. அவங்க ஒரு சினாரியோ, ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் எப்படி உனக்கு அந்த ஸ்டோரியை தமிழில் சொல்கிறேன், அந்த மாதிரி அவங்க இங்கிலீஷில் அந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டோரியில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, அப்போ அந்த விஷயத்துக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத 20 டிரான்சாக்ஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை மீறி ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிடையாது. புரியுதானா சொல்கிறேன்னு? இந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி எடுத்துகிட்டு வந்து நீ ஃபிட் பண்ணுவ அப்படிங்கிறது தான் மேட்ரு. அது நீ ப்ராக்டிஸ் பண்ண வரும். டவுட் இருக்குன்னா எடுத்துகிட்டு வா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. புரியுதானா சொல்கிறேன்னு? ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கொண்டு வா. அந்த சம்ம நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸில், உனக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர் ஆனால் ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணிவிட்டு வா. நீ ட்ரை பண்ணாமல் எடுத்துகிட்டு வராது. நான் டேரெக்டாக ஃபஸ்ட் எடுத்துனே எந்த சமயம் சால்வ் பண்ண மாட்டேன். நீ ட்ரை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வா, நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி காட்டுறேன். புரியுதானா சொல்கிறேன்னு? ஒரு ட்ரை கொடு. உனக்கு அப்போ தான் எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லைனா உனக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ என்னை ஃபாலோ மட்டும் தான் பண்ணுவேன், காப்பி மட்டும் தான் அடிப்பேன். அது எந்த யூஸுமே கிடையாது. எக்ஸாமுக்கு ஃபிட்டு கிடையாது. புரியுதானா சொல்கிறேன்னு? சிஏக்கு ஃபிட் கிடையாது. மெயினாக சிஏக்கு யோசித்து நம்ம போடணும். செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். உனக்கு நான் மிஸ் பண்ணவே இல்லை எதையுமே. புரியுதா இல்லையா? உனக்கு நான் அந்த ஜேர்னலே சொல்லிக் கொடுக்காம கொஷின் மட்டும் சொல்லி கொடுத்தேன்னா உனக்கு தான் லாஸ். புரியுதா? நான் உனக்கு எல்லா பேக்ரவுண்டு எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதை நீ என்ன பண்ணணும், நீ தான் எடுத்துகிட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத கொண்டு வரணும். கிளியராக என்ன சொல்கிறேன்னு? அப்படி வரலைன்னா சிஏ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே கஷ்டப்படுறது பிரச்சனையே கிடையாது. நீ கிளாஸில் எவ்வளோ வேணால் கஷ்டப்படாது, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எக்ஸாம் ஹாலில் போய் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ வேணால் ஒரு விஷயம் தெரியலன்னு கஷ்டப்பட்டு கற்றுக்கோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா அது உன் லைஃப் டைமுக்கு மறக்காது. கிளியரானா சொல்கிறேன்னு? எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். இங்கே நீ வந்து ஈஸியாக படிக்கணும்னு நினச்சி சார் எல்லாமே என்கிட்ட கேட்டு படிச்சிட்டேன்னா இங்கே படிக்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் எப்படி இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். கையே வைக்க முடியாது பேப்பரில். புரியுதா? எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்கும் அதுதான். ஈஸியாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. கரெக்டாக இல்லையா? எல்லாத்துக்குமே அந்த ஒரு எஃபர்ட்ஸ் போட்டினா தான் அது ஈஸியாக மாறும். அது மாறுற வரைக்கும் நீ எஃபர்ட்ஸ் போடணும். வேணாம் நான் ஈஸியாகவே பார்த்துக்கிறேன், இதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். நிறைய பேர் பண்ணுற தப்பு. நான் 100 வாட்டி சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி பண்ணாத. கிளாஸ் எக்ஸாமுக்கு போகும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவை பார்த்துட்டு போகாத. யார் சாய்ஸில் எதையுமே விட்டுட்டு போகாத. நீ படிக்கிறத 100% படிச்சுட்டு போயிரு. அங்கே உனக்கு கேட்குறாங்களா, அங்கே நீ சாய்ஸில் விட்டுக்கோ. எது உனக்கு அங்கே கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ அதை நீ சாய்ஸில் விட்டுக்கோ. பட் இங்கேயே நீ வந்து இதை சாய்ஸில் விட்டுடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் அது ஈஸியாக கேட்டுருந்தானே என்ன பண்ணுவேன்? நீ நல்லா படித்த ஒன்று கஷ்டமாக கேட்டுருந்தானே என்ன பண்ணுவாங்க? புரியுதா? அதனால் நீ சாய்ஸில் விட்டுறதை பற்றி இங்கே யோசிக்கவே கூடாது. 100% எல்லா டாப்பிக்கையும் நீ என்ன பண்ணிட்டு போகணும், படிச்சுட்டு தான் போகணும். கிளியரா? எக்ஸாமில் போய் நீ என்ன பண்ணிக்கோ, வேணும்னா தெரியலனா சாய்ஸில் விட்டுக்கோ, வேறு ஆப்ஷனே கிடையாது. 10 மார்க் போனால் போதும், 90 மார்க் தெளிவாக எழுதிட்டு வா. அப்போ 90 மார்க்கில் 80 கூட வராது, இல்லை ஒரு 50 கூட வராதா 90க்கு? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அது எக்ஸாம் ஹாலில் போய் நீ டிசைட் பண்ணிக்கோ. இங்கே அதை என்ன பண்ணாத, நீ டிசைட் பண்ணாத. இங்கே நீ 100% ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். இல்லைனா உன்னால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியாது. புரியுதா? இப்போ நான் சொன்ன ஸ்டோரி நேற்று டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை விட்டு அப்பார்ட்டாக சொல்கிறேன்னா, நேற்று எல்லா சினாரியோவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? எல்லா சினாரியோஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஈவன் அந்த ஃபஸ்ட்டு டேவே ஜேர்னலுக்கான கேஷ் வந்துச்சுன்னா என்ன போடணும், நேற்று கூட மறுபடியும் ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். கேஷ் வந்தால் எப்போ யாரை டெபிட் பண்ணணும், ரிசீவ்டுனா என்ன பண்ணணும், பெய்டுனா என்ன பண்ணணும், அப்போ அது ரிசீவ்டா பெய்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீ யோசிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ஒரு புது கொஷினை பார்க்கும்போது உன்னால் யோசிக்க முடியும். கிளியர் ஆனால் சொல்கிறேன்னு. ஸோ இப்போ இது முடிச்சிட்டோமா? புரிஞ்சிச்சா? இது எழுதிட்டீங்களா ஜேர்னல் என்ட்ரி?
சீக்கிரம் முடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கேல்குலேஷன், எப்படி அந்த டிஸ்கவுண்ட் கேல்குலேஷன், எப்படி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன், இதெல்லாம் நம்ம கேல்குலேஷன் முடிச்சிட்டோன்னா உனக்கு என்ன ஆகிடுது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாபிக் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் நீ சம்மு போட்டு டவுட்டு கேட்க வேண்டியதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது மட்டும் தான் என்னுடைய ஒர்க். நீ டவுட்டு கேட்குற வரைக்கும் அது என்னாகாது, உனக்கு கிளாரிட்டி வராது. ஓகேவா? ஸோ என்னென்ன படிக்கணுமோ அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு மொத்தமாக கன்சால்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வா. இன்சால்வன்சி இப்போ சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கிளியரா? இது நான் ஃபவுண்டேஷனில் படித்தது, இப்போ என்னால் சொல்ல முடியுது. கரெக்டாக இல்லையா? மனப்பாடம் பண்ணதுனாலையா கான்செப்சுவலாக தெரியுங்கிறதுனாலையா? கான்செப்சுவலாக தெரியுங்கிறதுனால என்னைக்கு கேட்டாலும் உன்னால் சொல்ல முடியும், அது மறக்கவே மறக்காது. புரியுதா? இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேடி தேடி உனக்கு எழுதி தராங்களா, அப்படியே சொல்கிறாங்களா? அப்படியே சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான். புரியுதா? கான்செப்சுவலாக நீ படிச்சிட்ட அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு சயின்டிஃபிக்காக இது நடக்கும் அது நடக்கும், அப்போ இது நடந்தால் ஆல்டர்னேட்டாக நம்ம இதை பண்ணோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க டக்குன்னு அவங்க ஒரு ரெமெடி உனக்கு என்ன பண்ண முடியும், இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதை கொடுத்தா உனக்கு என்ன ஆகும், இது கம்மியாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சான்சஸில் தான் கொடுக்குறாங்க. அவங்களுமே 100% என்னன்னு சொல்ல முடியாது, இதுதான் ப்ராப்ளம்னு அவங்களால டயக்னைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இருக்கிற சிம்டம்ஸை வச்சு இது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் நமக்கு இங்கே அப்படி கிடையாது. 100% நமக்கு கான்செப்ட் தெரியும், இதுதான் ப்ராப்ளமாக நம்ம கெஸ்லாம் பண்ண மாட்டோம். எக்ஸாக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுதான் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சரியா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட்டு டேட்டு, டியூ டேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? டியூ டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு பில்லை உன் நேமில் எழுதுகிறேன், Jan 1 பில் எழுதுகிறேன். ஓகேவா? 3 months ஆஃப்டர் டேட் அப்படின்னு சொல்கிறேன். 3 months ஆஃப்டர் டேட். அப்போ நான் ட்ரா பண்ண டேட்லேருந்து நீ என்ன பண்ணணும், 3 months கேல்குலேட் பண்ணணும். ட்ரா பண்ண டேட்லேருந்து, ஆஃப்டர் டேட்னா என்னது, ட்ரா பண்ண டேட்லேருந்து 3 months கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ட்ரா பண்ண டேட்லேருந்து 3 months எப்போ கம்ப்ளீட் ஆகுது சொல்லு, எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? Jan 1 to Feb 1 கால்குலேட் பண்ணுவியா, இல்லை Jan 2 to Feb 1 கால்குலேட் பண்ணுவியா, இல்லை Jan 1 to Jan 31 கால்குலேட் பண்ணுவியா? Jan 1லேருந்து Jan 1லேருந்து கிரேஸ் டேஸை விட்டுடு, 1 month எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? Jan 1 to Jan 31 டியூ டேட் சொல்லுவியா, இல்லை February 1 டியூ டேட்டுன்னு சொல்லுவியா, இல்லைனா என்னப்பா என்ன பண்ணணும்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டேட்னா என்ன அர்த்தம், ட்ரா பண்ண டேட்டுக்கு அடுத்த நாள்லேருந்து. அப்போனா Jan 2லேருந்து Feb 2 சொல்லுவியா, Feb 1 சொல்லுவியா? Jan 2லேருந்து Feb 2 1 month-ஆ, இல்லை Jan 2லேருந்து Feb 1 1 month-ஆ? என்னப்பா சாதாரணமாக டேட்டுமா, 1 month எப்போ முடியும், Feb 1 முடியும். 1 month எப்போ முடியும், Feb 1 வந்து கம்ப்ளீட் ஆகும். 1 year எப்போ முடியுது, April 1லேருந்து 31st March. கரெக்டாக இல்லையா? அப்போ 1 month எப்போ முடியும், Jan 2லேருந்து Feb 1 வந்து என்ன ஆகும், 1 month
கம்ப்ளீட் ஆகும். புரியுதா? ஸோ ஆஃப்டர் டேட்டுன்னு சொல்லும் போது Jan 1 நீ ட்ரா பண்ணியிருக்கனா அதுக்கான டியூ 1 மந்த் எப்போ முடியுது? Feb 1 முடியுது. 2 மந்த்ஸ் எப்போ முடியுது? March 1 முடியுது. 3 மந்த்ஸ் எப்போ முடியுது? April 1 முடியுது. புரியுதா? ஆஃப்டர் டேட்னா இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். அதனால தான் நம்ம இங்கே Jan 1 இது 1 மந்த் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இது 1 மந்த் கிடையாது, 1 மந்த் 1 டே. கரெக்டாக இல்லையா? ஆஃப்டர் டேட்னா என்ன மீன் பண்ணுது? இந்த டேட்டுக்கு அப்புறத்துலேருந்து 1 மந்த் நீ கேல்குலேட் பண்ணிக்கணும். அப்போனா அந்த டேட் எப்போ வரும்? Feb 1 வரும். புரியுதா? ஸோ March 1, April 1 இது என்னது? 3 மந்த்ஸ் ஆஃப்டர் டேட். ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும்? 3 டேஸ் கிரேஸ் டேஸை ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே. ப்ளஸ் என்ன பண்ணணும்னா 3 டேஸ் கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணிக்கணும். கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணி வர டேட்டு தான் உனக்கு என்னது? டியூ டேட். அப்போ April 4 தான் என்னது? டியூ டேட். April 1னா 1லேருந்து 3 டேஸ் ஆட் பண்ணிக்கோ. 2, 3, 4 அந்த 4 தான் உனக்கு என்னது? டியூ டேட். கிளியரா? ஓகேவா? புரியுதாப்பா? February அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. மந்த்துன்னு சொல்லும் போது உள்ளே இருக்கிறத பார்க்கக்கூடாது. 31 நாளாக இருந்தாலும் சரி, 30 நாளாக இருந்தாலும் சரி, 29 டேஸு 28 டேஸ் இருந்தாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது? உள்ளே இருக்கிறத பார்க்கக்கூடாது மந்த்துன்னு சொன்னால். இதுவே 90 டேஸ் ஆஃப்டர் டேட் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக 90 டேஸை கவுண்ட் பண்ணணும். Jan 2லேருந்து Jan 31 எத்தனை நாள் இருக்குது? 30 டேஸ் இருக்கா? Febல எத்தனை டே இருக்கும்? லீப் இயர் இருந்தால் 29, லீப் இயர் இல்லைன்னா 28. மார்ச்சில் எத்தனை டேஸ் இருக்கும்? 31. ஏப்ரலில் எத்தனை டே? நமக்கு 90 டேஸ் வரணும். அப்போ 90 டேஸ்னால் இங்கே 30, 31 எவ்வளோ டேஸ் ஆச்சு? இங்கே ஒரு டே மீறி குறையுது. அப்போ April 1 தான் டியூ டேட். இங்கே 29 இருந்துச்சுன்னா 31st மார்ச்சே உனக்கு டியூ டேட் ஆகிடும். கிளியரா? எக்ஸாக்டாக 90 டேஸ் ப்ளஸ் 3 டேஸ் கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே கிரேஸ் டேஸ் என்ன பண்ணணும்? 3 டேஸ் ஆட் பண்ணணும். கிளியராமா? எப்போ லீப் இயர் வரும்? 4 இயர்ஸ் வரும்போது நான் லீப் இயர் வரும். 2002 லீப் இயரா? 2000 அது எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? கால்குலேட்டர் எடுத்து இயர் போட்டு டிவைடட் பை 4 போட்டினா ஹோல் நம்பராக வந்துச்சுன்னா அது என்னது? லீப் இயர். ஹோல் நம்பர் வரலன்னா அது என்னது? லீப் இயர் கிடையாது. கிளியரா? டெசிமலில் வந்துச்சுன்னா, பாயிண்டில் வந்துச்சுன்னா அது என்னது? லீப் இயர் கிடையாது. அதே மாதிரி எந்தெந்த மாதம் எத்தனை டேஸ் இருக்குதுன்னு தெரியுமா? என்ன? ஜான்வரியில் எத்தனை டேஸு? 31. பிப்ரவரியில் எத்தனை டேஸு? 28. லீப் இயர் வந்தால் 29. மார்ச்சில் 31. ஏப்ரலில், மேல 31. ஜூனில், ஜூலையில், ஆகஸ்டில் 31. ஆகஸ்ட், செப்டம்பர் 30. அக்டோபர், நவம்பர் 30. டிசம்பர் 31. புரியுதா? ஓகேவா? இல்லைனா ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அதே கூட நீ ஃபாலோ பண்ணிக்கோ. எப்படி வேணால் நீ என்ன பண்ணிக்கோ? ஃபாலோ பண்ணிக்கோ. கிளியரா? ஓகேவா? ஸோ இது என்னது? ஆஃப்டர் டேட். இப்படி தான் நீ என்ன பண்ணணும்? டியூ டேட்டை கேல்குலேட் பண்ணணும். ஆஃப்டர் சைட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா சேம் அப்படியே அப்ளை ஆகும். ஆனால் என்னென்னா அக்செப்ட் பண்ண டேட்டுக்கு அடுத்த நாள்லேருந்து எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ண டேட்டுக்கு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணிக்கணும்? நீ எடுத்துக்கணும். ஆஃப்டர் சைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அக்செப்ட் பண்ண டேட் என்னைக்கோ அன்னிலேருந்து நீ டியூ டேட் என்ன பண்ணணும்? இதே மாதிரி கேல்குலேட் பண்ணணும். டேஸ்னா டேஸு, மந்த்னா மந்த்து ப்ளஸ் 3 டேஸ் என்னது? கிரேஸ் டேஸ். ஆஃப்டர் சைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா. பட் கொஷினில் எதுவுமே கொடுக்கலன்னா நீ ஆஃப்டர் டேட்டுன்னு என்ன பண்ணிக்கோ? கன்சிடர் பண்ணிக்கோ. கிளியரா? ஓகேவா? ஆன் ப்ரெசன்மெண்ட், ஆன் டிமாண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா டியூ டேட்டே கிடையாது. அதுக்கு என்றைக்கு நீ பில் எடுத்துன்னு போய் நீட்ரியோ அன்றைக்கி அவன் என்ன பண்ணணும்? பேமெண்ட் கொடுக்கணும். கிளியரா? அப்போ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹீ ப்ரெசென்டட் த பில் ஆன் திஸ் டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுதான் என்னதாங்க? டியூ டேட். நீ என்றைக்கு எடுத்துன்னு போய் ப்ரெசென்ட் பண்ணுறியோ அதுதான் அது டியூ டேட். கிளியரா? புரிஞ்சது அது வரைக்கும்? ஓகே. ஸோ இப்போ உன்னுடைய டியூ டேட் ஒரு நேஷ்னல் ஹாலிடேயில் ஃபால் ஆகுது. என்னது? உன்னுடைய டியூ டேட்டு ஒரு நேஷ்னல் ஹாலிடேயில் ஃபால் ஆகுது. நேஷ்னல் ஹாலிடேனா என்னது? என்னது? Jan 26, August
15 October 2 இது 3 மட்டும்தான் என்னது நேஷ்னல் ஹாலிடே ஆஸ் பர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதை தவிர்த்து கொஷினில் தனியாக உனக்கு நேஷனல் ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது நேஷனல் ஹாலிடேவாக நீ என்ன பண்ணிக்கோ, ட்ரீட் பண்ணிக்கோ. புரியுதா? ஓகேவா? நார்மலாக வந்து சண்டேஸுமே என்ன பண்ணிப்பாங்க, சில சுச்சுவேஷனில் நேஷனல் ஹாலிடேன்னு சொல்லி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆவரேஜ் டியூ டேட்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, அதனால் மோர் ஸ்பெசிஃபிக்காக படித்தோம். இப்போ அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ டேட்டா டியூ டேட் கண்டுபிடிச்சா போதும். இந்த 3 டேஸை நீ கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். புரியுதா? இப்போது ஒரு டியூ டேட் நேஷனல் ஹாலிடேயில் ஃபாலோ ஆகுதுன்னா அப்போ நம்மளோட டியூ டேட்டை பிஃபோர் டேட்டாக மாற்றிக்கணும். புரியுதா? டியூ டேட் எப்படி கண்டுபிடிப்ப? பில் ட்ராப் பண்ண டேட்லேருந்து டியூ டேட் கண்டுபிடிப்ப, கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணி. அது உனக்கு இப்போ August 15 வருது, அப்போ என்ன பண்ணணும், August 14 டியூ டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். October 2 வருது, அப்போ என்ன பண்ணணும், October 1 டியூ டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ஹாலிடே ஆர் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால லோக்கலில் ஹாலிடே வந்து என்ன பண்ணிட்டாங்க உனக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உன்னுடைய டியூ டேட்டை ஆஃப்டர் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டேக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டே, அது சண்டேவாலாம் ஃபாலோ ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டே ஒர்க்கிங் டே எதுவோ அந்த டேட்டுக்கு என்ன பண்ணிக்கணும், டியூ டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். புரியுதா? எமர்ஜென்சி ஆர் லோக்கல் ஹாலிடே, சடன் ஹாலிடே அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா உன் டியூ டேட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டேக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவ? பில் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இன்ட்டு எவ்வளோ டேஸு முன்னாடி டியூ டேட்டுக்கும் அவன் டிஸ்கவுண்ட் பண்ணுற டேட்டுக்கும் எவ்வளோ டேஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் டேட்டுக்கும் டியூ டேட்டுக்கும் எவ்வளோ டேட் இருக்குது, டிவைடட் பை 365. சப்போஸ் டேஸாக கேல்குலேட் பண்ணினா, மந்த்தாக கேல்குலேட் பண்ணினா மந்த்து டிவைடட் பை 12. கிளியரா? ஓகேவா? டிஸ்கவுண்ட் டேட்டுக்கும் டியூ டேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது வந்து டிஸ்கவுண்ட்டுக்கான கேல்குலேஷன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கான கேல்குலேஷன். நியூ பில் அமௌண்ட், ஏன்னா ஓல்டு பில் வரைக்கும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அப்ளை ஆகாது. நியூ பில் அமௌண்ட் இன்ட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு நியூ பில் பீரியட் என்ன, புது பில்லை 1 மந்த்துக்கு ட்ரா பண்ணியிருக்கானா, 2 மந்த்ஸ் ட்ரா பண்ணியிருக்கானா, 5 மந்த்ஸ் ட்ரா பண்ணியிருக்கானா, ஓல்டு பில்லை கன்சிடரே பண்ணக்கூடாது. புது பில் பீரியட் என்ன, டிவைடட் பை 365 ஆர் பை 12 டிபெண்டிங் அப்பான் மந்த்தா இல்லை இயரா அப்படிங்கிறது. புரியுதா? கிளியராமா? நெக்ஸ்ட் ரிபேட் கால்குலேஷன். பில் அமௌண்ட் இன்ட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு எவ்வளோ டேஸ் முன்னாடி பேமெண்ட் பண்ணுறான், பேமெண்ட் டேட் மைனஸ் டியூ டேட் டிவைடட் பை 365 ஆர் 12. எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? புக்கில் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, கால்குலேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்.
புரியுதா? நீ என்ன பண்ணணும், உன் மண்டையை வச்சு பிரேக் பண்ணி ஒன்று நீ ஆன்சர் டைரெக்டாக எடுத்துகிட்டு வா. அப்படி இல்லைனா இவங்க எப்படி இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம ஃபார்முலாவும் இவங்களுடைய எடுத்துகிட்டு வந்த ஆன்சரும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, புரியுதா என்ன சொல்கிறேன்னு, அப்படிங்கிறத பிரேக் பண்ணி பாரு. அதுக்கப்புறமா நீ புக்கை மூடி வச்சு ஜெனரல் என்ட்ரி போடு. புரியுதா? நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை வச்சு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எக்ஸப்ட் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 4 பேலன்ஸ் எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை உன்னால் அந்த ஆன்சரில் பார்க்க முடியுதா, அந்த ஆன்சரில் அது இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும், மூடி வச்சுட்டு வெறும் கொஸ்டினை மட்டும் பார்த்து ஆன்சரை போடணும். ஒன்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துச்சு, ஓகே ஆமாம் சார் சொன்னது தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், மூடி வச்சுட்டு நீயா ஆன்சர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். 10 மார்க்ஸ் ஷியோர் ஷார்ட்டாக கேட்பாங்க. அதுவும் இந்த அகாமடேஷன் பில்லில் தான் கேட்பாங்க. அகாமடேஷனில் ரினியூவலும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஆர் இன்சால்வன்சியும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இன்சால்வன்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இன்சால்வன்சி என்ன பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம், எதை வேணால் இப்போ நம்ம பார்த்ததில் எது வேணால் அப்படி என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணலாம். ரிபேட்டும் இருக்கலாம், புது பில்லை சீக்கிரமாக ரிட்டையர் பண்ணுற மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். 2 பேருமே பில்லை ட்ரா பண்ணியிருக்கலாம். இப்போ 2 பேர் புக்கில் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும், ஓகேவா? புரியுதா? புரியலனா எடுத்துகிட்டு வா, நான் ஆன்சர் உனக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? அதே மாதிரி யோசிக்கணும், யோசிச்சா தான் வரும். எல்லா கொஸ்டினுக்கும் என்னால் ஆன்சர் சொல்ல முடியும், கிளியரா? ஆனால் நான் சொல்லி எந்த பர்பஸுமே இங்கே சால்வ் ஆகாது. நான் எல்லா கான்செப்டையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஆன்சர் உனக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா 1 டேயில் கிளாஸ் முடிச்சிருப்பேன், கரெக்டாக? 10 சம்மு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு சம்முக்கு 1/4 மணி நேரம்னா கூட 10 சம்முக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோ விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, புரியுதா இல்லையா? இதை டிஸ்கஸ் பண்ணுறதுனால உனக்கு தான் பெனிஃபிட்டு, புரியுதா? எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுற, இதை எடுத்து எதை அப்ளை பண்ணணுன்றதை நீ என்ன பண்ணணும், பார்க்கணும். அது கொஸ்டினை பார்த்தாலே உனக்கு தெரியும் என்ன கேட்குறான். ரிபேட் கேட்டால் என்ன பண்ணணும்னு வரைக்கும் சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரிபேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது வரைக்கும் சொல்லிட்டேன், புரியுதா இல்லையா? ஸோ அதை நீ என்ன பண்ணிப்பா, அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை ஆகுதா, நீங்கள் என்ன பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, படிக்கிறத விட அப்ளை ஆகுதான்றதை என்ன பண்ணுற, நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்க, புரியுதா? எல்லாமே இப்போ எயின்ஸ்டீன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எடிசன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே அவங்க அந்த லெவல் ஆஃப் அப்ளிகேஷன்னால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடிஞ்சுது. அப்ளை பண்ணலனாலே என்ன பண்ணியிருக்க முடியாது, போயிருக்க முடியாது, ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷன் நீ பண்ணாதான் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? கிளியரா? லாஸ்ட்டு இன்சால்வன்சி. இப்போ யார் இன்சால்வெண்ட் ஆனால் பிரச்சனை, டிராயர் இன்சால்வெண்ட் ஆனால் பிரச்சனையா, டிராயி இன்சால்வெண்ட் ஆனால் பிரச்சனையா? என்னப்பா, எதுவாக வேணா இருக்கட்டும். 2 சுச்சுவேஷன்லையுமே வந்து அஃபெக்ட். ஓகே, அக்காமடேஷன் பில் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் பில்லுன்னு வச்சுக்கலாம். ட்ரேட் பில்லில் நார்மல் கூட்ஸ் சேல் பண்ணி, அப்போ கூட்ஸ் சேல் பண்ணி ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆகிறான். டிராயி இன்சால்வெண்ட் ஆனால் பிரச்சனை. அப்போ டிராயி இன்சால்வெண்ட் ஆகிடுறான். அப்போ டிராயர் புக்ஸில் என்ன ஜர்னல் என்ட்ரி வரும், பில்லுலேருந்து அவனால் எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியும், பாதி தான். பில் டிஸானர் ஆகிடும். அப்போ அந்த பில்லு டிஸானருக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுடலாம், ஆர் டேரெக்டாக இந்த என்ட்ரி கூட என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவனால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அதுதான் ரெக்கவர் பண்ண முடியும். பேலன்ஸ் இவனுக்கு என்னது, அது லாஸ். பேலன்ஸ் இவனுக்குன்னா லாஸ். 2 என்ன பண்ணுவான், பில்ஸ் ரிசீவபிள் இருந்தால் பில்ஸ் ரிசீவபிள் போடுவான், ஆர் அந்த பில்ஸ் ரிசீவபிளுக்கு முன்னாடியே டிஸானர் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருந்தானா இங்கே யாரை கிரெடிட் பண்ணுவான், டெட்டாரை கிரெடிட் பண்ணுவான். டிஸானர் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டா டெட்டாரை கிரெடிட் பண்ணுவான். டிஸானர் என்ட்ரி பாஸ் பண்ணலாம் பில்ஸ் ரிசீவபிள் என்ன பண்ணுவான், கிரெடிட் பண்ணுவான். இவன் என்ன பாஸ் பண்ணுவான், பில்ஸ் பேயபிள் டெபிட் பண்ணுவான். 2 டெஃபிஷியன்சி, ஏன்னா இவனால் என்ன பண்ண முடியல, என்னால் பே பண்ண முடியல, அப்போ எனக்கு என்ன அது ப்ராஃபிட், என்னால் பே பண்ண முடியல, அதனால் என்ன பண்ணிடுறேன், கிரெடிட் பண்ணிடுறேன். டெஃபிஷியன்சி, என்னால் அது என்ன பண்ண முடியல, திருப்பி பே பண்ண முடியல. 2 கேஷ் ஆர் பேங்க், பேலன்ஸ் பாதி காசு, புரியுதா? இப்போ அக்காமடேஷன் பில்லுக்கு வா. எவன் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணானோ அவன் இன்சால்வெண்ட் ஆகிட்டா அவன் புக்கில் என்ன பண்ணணும், இன்சால்வெண்ட் ஆகிறவன் புக்கில் டெஃபிஷியன்சி என்ட்ரி பாஸ் பண்ணணும். அந்த லாஸை பேர் பண்ணுறவன் புக்கில் பேட் டெட்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ணணும். என்ட்ரி சேம் தான், ஆனால் யார் இன்சால்வெண்ட் ஆயிருக்கான்னு நீ பார்க்கணும். இன்சால்வெண்ட் ஆனவன் புக்கில் என்ன பண்ணணும், நீ டெஃபிஷியன்சியை பாஸ் பண்ணணும். பேட் டெட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறவன் புக்கில்
பேட் டச்சை பாஸ் பண்ணணும். அந்த லாஸை பேர் பண்ணுறவங்க புக்கில் என்ன பண்ணணும், பேட் டச்சை பாஸ் பண்ணணும். கிளியரா? சேம் என்ட்ரி தான், என்ட்ரியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. புரியுதா? ஓகேவா? ஷுவரா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேவா? ட்ரை பண்ணி பாரு. இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன பண்ணுறோம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை உட்காந்து கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. ஆஃப்டர்நூன் 12:30 மேக்ஸிமம் 12 உனக்கு 2 வரைக்கும் டைம் இருக்குது என் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா 4:30 to 5:30 டைம் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இன்பிட்வீன் நான் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்தேன்னா நான் அந்த டைமை வந்து என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட பேசிட்டு போகிறேன். புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஸோ என்ன பண்ணணும், நீ கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்குது. அதை தவிர்த்து நீ லேட்டாக உட்காந்துருந்தாலும் உட்காரலாம், அது உன்னுடைய விஷயம். முடிச்சுட்டு போகணும்னு நினச்சினா நீ உட்காந்து முடிச்சுட்டு போகலாம். இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு சார், இதுக்கப்புறம் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீ வீட்டுக்கு போய் கூட என்ன பண்ணிக்கலாம், சம்ஸை ட்ரை பண்ணிக்கலாம். உனக்கு புரிஞ்சது, நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீ போகலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீ போனீங்கன்னா உனக்கு தான் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. கிளியரா? ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குன்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? இல்லுஸ்ட்ரேஷன் 8 வரைக்கும் போங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?